அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சையதுனா அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள். எனவே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய வீட்டிற்கு சென்று சந்தித்தார்கள். அப்போது அபூத்தர்தாவின் துணைவியார் உம்மு தர்தா அவர்களை அழுக்கடைந்த ஆடையுடன் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார்கள். அப்போது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்கள் சகோதரர் அபூத்தர்தாவிற்கு உலகமே தேவையில்லை போலும் என்றார். பிறகு அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக உணவு தயார் செய்தார்கள். பிறகு, சல்மானே, நீங்கள் சாப்பிடுங்கள், நான் உபரியான நோன்பு நோற்றுள்ளேன் என்றார்கள். அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு சல்மானுல் ஃபாரிசி அவர்கள், நீங்கள் சாப்பிடாதவரை நான் சாப்பிட மாட்டேன் என்றார்கள். எனவே சல்மானுடன் அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டார்கள். இரவு நேரம் வந்ததும் அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகைக்காக வேண்டி நிற்கப் போனார்கள். அப்போது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சற்று உறங்குங்கள், தூங்குங்கள் என்றார்கள். எனவே அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கினார்கள். பிறகு தொழுவதற்காக வேண்டி எழுந்தார்கள். அப்போதும் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்குங்கள் என்றார்கள். இரவின் கடைசி பகுதி நேரம் ஆனதும் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்போது எழுங்கள். பிறகு இருவரும் தொழுதார்கள். அப்போது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உங்களுடைய இரட்சகனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு உள்ளன. மேலும் உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உங்களுக்கு உள்ளன. உங்கள் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உங்களுக்கு உள்ளன. எனவே ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு சேர வேண்டிய உரிமைகளை வழங்குங்கள் என்று கூறினார்கள். பின்னர் அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் தனக்கு சொன்ன விஷயங்களை தெளிவுபடுத்தினார்கள். அப்போது அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்மான் உண்மையே சொன்னார் என்று கூறினார்கள். அபூ ஜுஹைஃபா வஹபுஸ்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வஹபுல் ஹைர் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6139 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலக பற்றற்ற வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார்கள். அவர்களுடைய உலகப்பற்றின்மையானது ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிடும் அளவிற்கு சென்றது. இதன் மூலம் இஸ்லாம் வாழ்வில் ஒரு சமநிலையை வலியுறுத்துகிறது என்பது அந்த கட்டத்திலே உணர்த்தப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்கு பிறகு உஹது போன்ற தற்காப்பு யுத்தங்களிலே, ஆரம்பகால முக்கிய போர்களிலே அவர்கள் கலந்து கொண்டு ஒரு துணிச்சலாக போராளியாக அவர்கள் அந்த யுத்தங்களிலே கலந்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தின் போது சிரியாவில் ஒரு அரசாங்க பதவி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால்
அதனை மறுத்துவிட்டு தனது வாழ்நாளை கல்வி போதனைக்கே அர்ப்பணித்தார்கள். இது மார்க்க அறிவின் மீதும் இஸ்லாமிய பணியின் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற ஈடுபாட்டை காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சையதுனா அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வியலில் ஒன்றித்து போயிருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொண்டு படிப்பினை பெறுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.